கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹீரோயினோட கண்ட்ரோலை விட்டு போன உடம்பு இப்ப ஹீரோவோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஆமாங்க, நம்ம ஹீரோயின் எப்ப தொட்டுக்கிட்டாங்களோ அந்த நொடியே நம்ம ஹீரோவோட ஆன்மா ஹீரோயினோட உடம்புக்குள்ள வந்து அவளோட உடம்பையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. என்னால ஒரு உடம்புக்குள்ள வேற போக முடியுமா? இது ரொம்ப நல்லா இருக்கு. இவன் பேசி முடிஞ்சதுமே நம்ம ஹீரோயின் இப்ப பேசுறா. டேய், என் உடம்பை இப்ப நீ கண்ட்ரோல் பண்றியா? இந்த பாரு, இதெல்லாம் ரொம்ப தப்பு. முதல்ல என் உடம்ப விட்டு போ. இப்ப இவ பேசினதுமே மறுபடியும் ஹீரோ பேச ஆரம்பிக்கிறா. இந்த உடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு ஜாலியா ஓடி பெட்டில தாவி குதிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறா. இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேல ஹீரோயின் இப்படி எல்லாம் பண்ணாத, வேணாம் அப்படின்ற மாதிரி கெஞ்சுவா. சரி சரி, உடனே உடம்ப விட்டு வரேன்னு கண்ணை மூடி அமைதியா இருக்கும் போதே நினைச்ச மாதிரியே ஹீரோயின் உடம்ப விட்டு ஹீரோ வெளியில வந்துட்டா. ஆனா பாருங்க, உருவம் இன்னும் மறையல. ஹீரோ ஒரு பேன்ற விஷயம் தெரிஞ்சு போனதுனால எப்ப ஆளை விட்டா போதுண்டா அப்படின்னு அங்கிருந்து நம்ம ஹீரோயின் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா பாருங்க, எவ்வளவு வேகமா ஓடி வந்தாலும் கூட சடனா பாத்தீங்கன்னா ஹீரோ குறுக்க வந்து நிக்கிறா. அதையும் தாண்டி அபார்ட்மெண்ட்டை விட்டு கீழே வந்தா கூட அங்கேயும் நம்ம ஹீரோ வந்து நிக்கிறா. அடியே, நான் சொல்றத தெளிவா கேளு. நீ 15 மீட்டர் என்னை விட்டு தள்ளி போனாலே ஆட்டோமேட்டிக்காவே என்னோட உருவம் முன்னாடி வந்து நிக்குது.